இந்த இந்த படத்தோட கதை எப்படி உருவாச்சு அப்படின்னா வந்துட்டு ஏஎல் விஜய் வந்துட்டு சொன்னார். என்னன்னா, அவர் வந்து காலேஜ் படிக்கும்போது அவரோட இங்கிலீஷ் ப்ரொஃபசர் வந்து இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பத்திலாம் வந்துட்டு பேசுவாங்களாம். ஸோ அவருக்கு ஹிஸ்ட்ரியிலயும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இந்த ஃப்ரீடம் பத்திலாம் அவங்க பேச பேச இவருக்கு வந்து பயங்கரமா வந்துட்டு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம ஏதாவது கதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே டிசைட் பண்றாரு. அப்படி வந்துட்டு இந்த ஃப்ரீடம் அந்த டைம் வந்து காட்டணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அதுல வந்து ஒரு ஃபேக்டர் ஒரு எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணும். அது என்னன்னா வந்துட்டு ஒரு இந்தியனும் பிரிட்டிஷும் லவ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் டிசைட் பண்ணி அப்படிதான் வந்து இதை அப்படியே டெவலப் பண்ணி இந்த மதராசப்பட்டினம் கதையை வந்துட்டு எழுதுறாரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்யாவுக்கு முன்னாடி யார் சாய்ஸ்ல இருந்தாங்கன்னா மகேஷ் பாபு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு பிச்சும் பண்ணியிருக்காரு. அவர் நோ சொன்னதுனால வந்துட்டு ஆர்யா கிட்ட வந்துட்டு இந்த கதை வந்து வருது. எமி ஜாக்சன் எப்படி வராங்கன்னா, இவர் வந்து கண்டிப்பா ஒரு பிரிட்டிஷ் இல்ல ஒரு இங்கிலீஷ் லேடியை தான் வந்து காஸ்ட் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அந்த மாதிரி தான் ஒரு ஆர்டிக்கல்ல வந்துட்டு அவங்க அப்ப ஏதோ அவார்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப நல்லா இதுக்கு சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமி ஜாக்சனை வந்து இதுல வந்து காஸ்ட் பண்றாரு. இதான் அவங்களுக்கு டெபியூ மூவி. நாட் ஜஸ்ட் இன் தமிழ், குளோபலி இதுதான் வந்து எமி ஜாக்சனுக்கு வந்து டெபியூ மூவி.